ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். யாருமே எதிர்பாராத விதமா ஒரு அதிரடியான திருப்பம் நடக்க போகுது. பல்லவன் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் பல்லவனுடைய ஃப்ரெண்டு பைக்ல வந்துகிட்டு இருக்காரு. டே பல்லவா வா, நான் உன்னை உங்க வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பல்லவனுடைய ஃப்ரெண்டு கூப்பிடவும், இல்லடா நீ போ, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், டே வாடா, போற வழி தானே, உன்னை விட்டுட்டே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுடைய ஃப்ரெண்டு வலுக்கட்டாயமா கூப்பிடவும், பல்லவனும் சரின்னு சொல்லிட்டு பல்லவனுடைய ஃப்ரெண்டு பைக்ல ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. பல்லவன் ஃப்ரெண்டோட வந்துகிட்டு இருக்கையில வர வழியில பார்த்தா கோமலுவை பார்த்துறாரு. டக்குன்னு பார்த்தா கோமலுவை பார்க்கவும், இப்ப அம்மா போன மாதிரி இருந்துச்சு, டே 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 வண்டி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பல்லவன் ஃப்ரெண்டும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா பல்லவனுடைய அம்மா. பார்த்தா நடு ரோடு அது. பல்லவனுடைய அம்மா போய்கிட்டு இருக்காங்க. டே 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 வண்டி திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் சொல்லவும், அதுக்கு முன்னாடியே பார்த்தா பல்லவன் கோமலுவை பார்த்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி வண்டியில இருந்தே கத்துறாரு. யாருடா உங்க அம்மாவா அப்படின்னு சொல்லி இங்க பல்லவனுடைய ஃப்ரெண்டு கேட்கவும், டேய் உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஃப்ரெண்டு கேட்கவும், டேய் அதெல்லாம் இல்லடா, நீ திருப்பு, அதெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன், வண்டியை திருப்பு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், இங்க அம்மானு கூப்பிட்ட சத்தத்தை பார்த்தா கோமலு கேட்டுட்டு கோமலு திரும்பி பார்க்குது. பார்த்தா பல்லவன். ஐயோ பல்லவன், இவன் பார்த்தா கண்டிப்பா வீட்டுக்குள்ள கூப்பிடுவான், நம்ம இங்கிருந்து எப்படியாவது இவன் கண்ணுல படாம தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா கோமலு. பல்லவன் கண்ணுல படாம ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடு ரோடுன்னு கூட பார்க்காம இங்க கோமலு விறுவிறுன்னு வேகமா போகவும், ரோடை கிராஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு பயந்துட்டு வண்டியை வரதையும் பார்க்காம கோமலு வண்டியை பார்க்காம ரோடை கிராஸ் பண்ணதுனால வண்டி பார்த்தா அடிச்சு தூக்குனதுல கோமலு பார்த்தா ரோட்டுல தூக்கி வீசி ரோட்டுல பார்த்தா கோமலுக்கு விபத்து நடந்துருது. இதை பார்த்தா பல்லவன் பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிறாரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமலு பார்த்தா கத்தவும், வேகமா பார்த்தா பல்லவன் ஓடி போய் பார்க்கறாரு. கோமலும் ரத்த வெள்ளத்துல கிடக்கு. விபத்து நடந்ததுனால சுத்தி பார்த்தா மக்கள் கூட்ட ஆரம்பிச்சிருது. போலீஸும் பார்த்தா இங்க வர ஆரம்பிச்சாங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் வரவும் இங்க கோமலுவை தூக்கிக்கிட்டு பல்லவன் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. பல்லவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இங்க கோமலுவை பார்த்து கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அம்மா 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 என்னமாச்சு, அம்மா அம்மா கண்ணை திறந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஆம்புலன்ஸ்ல கதறிக்கிட்டு இருக்காரு பல்லவன். ஹாஸ்பிட்டலுக்கும் பார்த்தா கோமலுவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. கோமலுக்கு பார்த்தா ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் விசாரிக்க, சார் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி இங்க பல்லவன் சொல்ல, ஆக்சிடென்டா, போலீஸ் கேஸ் ஆச்சே, முதல்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவோ, சார் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார், முதல்ல அம்மாவை காப்பாற்றுங்க சார், அம்மாவுக்கு ரொம்ப பிளட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு சார், முதல்ல அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், சரி நீங்கள் போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்லவும், பல்லவனும் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விபத்தை பற்றி எல்லாம் சொல்லவும், போலீஸ் கேஸ் ஆனதுனால போலீஸோட பார்த்தா பல்லவன் வந்துடுறாரு. சார் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டேன் சார், ஃபைல்லாம் பண்ணிட்டேன் சார், அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு சார், உங்களுக்கு ரொம்ப தலையில் அதிகமாக அடிபட்டிருக்கு, பிளட் கிளாட் ஆகிருக்கா இல்லை பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிருக்கு, அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளே தான் சொல்ல முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், இங்கே பல்லவன் பார்த்தா ரொம்ப கண்கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. சரி சோழன் எனக்கு ஃபோன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னடா பல்லவா எங்கே இருக்க, டைம் ஆச்சு, நீ இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், அண்ணே நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேனே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், ஹாஸ்பிட்டலில் இருக்கியா, ஏண்டா யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்லவும், அம்மாவா இந்த அம்மாடா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், ஏன் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் கதறவும், எங்கடா எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கேன், பூந்தமிழில் இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நீ வானே அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு போனை வச்சுறாரு. சோழனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு பார்த்தா ஃபோன் பண்ணுறாரு. நிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் நிலா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நிலாவும் சோழனும் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே சோழன் உள்ளே வரவுமே பல்லவன் சோழனை கட்டி பிடிச்சு கதற ஆரம்பிக்கிறாரு. சரி டே பல்லவா அழாத அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இல்லைண்ணே அம்மாவுக்கு ரொம்ப தலையில் அடிபட்டுருக்குனே, நிறையா ரத்தம்லாம் போயிருச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், டே பல்லவா நீ அவங்களை எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நான் என் ஃப்ரெண்டு கூட காலேஜ் விட்டு வந்துக்கிட்டு இருந்தானே, ரோட்டில் அம்மாவை பார்த்ததும் அம்மானு கூப்பிட்டேன், அம்மா என்னைய பார்த்ததும் எதுக்காக பயந்து வேகமா போனாங்கன்னு தெரியல, எல்லாம் ஏன் தப்பு தான், அம்மாவை நான் கூப்பிட்டுருக்க கூடாது, அம்மா என்னைய பார்த்ததும் எதுக்காக பயந்து ஓடுனாங்கன்னு தெரியல, பயந்து ஓடி வேகமா போனவங்க
ரோட்டில் கிராஸ் பண்ணி வண்டி வர்றதை அம்மா கவனிக்கவே இல்லை அண்ணி. அம்மா அதே இடத்துல ஒரு பெரிய லாரி மோதி அம்மாவுக்கு தலையில் அடிபட்டு பயங்கரமான ரத்தம் அண்ணி, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்லவும் நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நிறையா பிளட் லாஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி தலையில் அதிகமாக அடிபட்டிருக்கனால இப்போ எதுவும் சொல்ல முடியாது, ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், சரிடா பல்லவா அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நீ ரொம்ப அழுகாத, நீ கவலைப்படாத, அவங்க சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்கேல பல்லவன் பார்த்தா வழக்கம் போல் நடேசன் மேலே பழிய தூக்கி போட ஆரம்பிச்சிடறாரு. இப்படி எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த ஆளு தானே நீ காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லி அழுகையில், டே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அவர் என்னடா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அந்த ஆள் மட்டும் அன்னைக்கு அம்மாவை வீட்டை விட்டு துரத்தாமல் இருந்திருந்தா அம்மா அப்படி வீட்டை விட்டு போயிருப்பாங்களா? இல்லை இன்னைக்கு தான் ரோட்டில் இப்படி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா? அம்மா அந்த வீட்டில் இருந்திருந்தா அம்மாவுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா அண்ணி? இதுக்கெல்லாம் அந்த ஆள் தானே அண்ணி காரணம் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், டே பல்லவா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பார்த்துக்க, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்போ தான் பார்த்தா டாக்டர் நர்ஸ் எல்லாம் வராங்க. சார் உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லை மேடம் அவங்க இப்போ கோமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், கோமாவுக்கு போயிட்டாங்களா, என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாம் மேடம் அவங்களுக்கு தலையில் ரொம்ப சிவியராக அடிபட்டிருக்கு, அவங்க முதல்ல உயிர் பொழைச்சதே ரொம்ப கிரிட்டிக்கல் தான், அவங்க ஏதோ இப்போ உயிரோட இருக்காங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும், அவங்க உடம்புல இப்போதைக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி எதுவும் சொல்றதுக்கு இல்லை, அவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க, அவங்க கோமாலேருந்து நினைவு திரும்புறதுக்கு எப்போ வேணா ஆகலாம், இன்னைக்கு ஆகலாம், வருஷக்கணக்காகலாம், மாசக்கணக்காகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் அவங்களுடைய சுச்சுவேஷன் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, அவங்க இப்போ கோமாவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், பல்லவன் பார்த்தா பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்காரு. நிலாவுக்கும் பார்த்தா என்ன பண்ணுறேன்னு தெரியல. டாக்டர் வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாலும் அவங்களுடைய நிலைமை இதுதான், நீங்கள் இவங்களை இப்போயே ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா, இல்லை அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இங்கேயே ஹாஸ்பிட்டலில் வச்சே பார்த்துக்கிற போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், நிலாவுக்கும் சோழனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் நம்மளால் பார்த்துக்கிற முடியுமா, ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் நம்மளால் பார்த்துக்கிற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் பார்த்தா மாற்றி மாற்றி யோசிக்கிறாங்க. அப்போ தான் பல்லவன், அண்ணி அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், டே பல்லவா அவங்க இப்போ கோமாவில் இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தேவை, அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்போ தான் டாக்டர் சொல்கிறாரு, சரி மேடம் அப்போ ஒரு 1 மந்த்துக்கு அவங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், இந்த 1 மந்த்துக்குள்ளேயோ இல்லை இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ எப்போ வேணாலும் அவங்களுக்கு சுயநினைவு வரலாம், அப்படி சுயநினைவு வந்து அவங்க க்யூர் ஆயிட்டாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் இதே கோமா நிலைமை திரும்பிச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுமே எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, நீங்கள் அதுக்கப்புறமா அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும்,